ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி. பராசக்தி ஜான் 9 வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. ஜனநாயகன் அதுக்கு அடுத்த நாள், அதாவது ஜான் 10 வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. டிவிகே சைடா இருக்கட்டும், விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும், என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வேணும்னே கொண்டு வராங்க. எங்க ஜனநாயகன் படம் லாஸ்ட் படத்தை வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ற நோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே இருக்கட்டும், எஸ்கே ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும், டிவிகே சைட்ல சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே ஃபேன்ஸா இருக்கட்டும், ரெட் ஜெயிண்டா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது பொங்கல் மாதிரி ஒரு நல்ல ஒரு 4 நாள் லீவ் வருது. இந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க. இந்த மாதிரி டயத்துல நாங்க எடுத்துட்டு வந்தாதான் நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா போட்ட காசு எடுக்க முடியும். எங்க படமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தா பராசக்தி சொல்றது என்னமோ கரெக்டா தான் இருக்குது. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பராசக்தி படத்தை வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா புஷ் பண்ணி கொண்டு வந்து இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் சைட்லயே வந்து கேக்குறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ரெண்டு படத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த படத்துக்கு ரொம்ப டிமாண்ட் கிரியேட் ஆகணும் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம் தான். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட லாஸ்ட் படமா இருக்கனாலே எல்லா ஃபேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை தான் பார்க்க வருவாங்க. ஏன்னா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவர் நம்ம சினிமா கரியர்ல பார்க்க போறது இல்ல, பாலிடிக்ஸுக்கு ஃபுல்லா போயிடுவாரு. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் என்னமோ ஜனநாயகம் தான் கிரியேட் ஆயிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி அடிக்கணும்னா அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஜனநாயகனோட கதை வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜுக்கும் கீழே இருந்தா மட்டும்தான் பராசக்தியால வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய மல்டி ஸ்கிரீன் தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 படத்தையும் போட்டுருவாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டருக்குலாம் எந்த படம் வந்து பாத்தீங்கன்னா போக போகுதுன்னு தெரியல. நிறைய பேர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கிரீன் நிறைய வந்து எடுக்கவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதை வந்து பாத்தீங்கன்னா ஜெமினி கிட்ட கேட்டேன். அது என்ன சொல்லிச்சுன்றத நீங்களே பாருங்க. இப்போ இந்த 2 படத்துக்கும் நடுவுல 3ஆவதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி மங்காத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜான் 23 வந்து பாத்தீங்கன்னா வரப்போறதா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அது என்ன கதை ஆக போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா நீங்க 2 படத்துல எந்த படத்துக்கு போவீங்கன்றத கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒன்னே ஒன்னு தான் தோணுது, ஒன் லாஸ்ட் டான்ஸ். அதுக்குதான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஆனா 2 படத்துக்குமே போகலாம் தான் நான் நினைப்பேன்.